Hello, all. Welcome back to day 3 of sharing my mind voice while studying. இன்னைக்கு நம்ம ஆடிட்டில் சாப்டர் 1 ஆல்ரெடி நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் பார்ட் முடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். வீடியோவும் அப்லோட் பண்ணியாச்சு. இப்போது அந்த சாப்டர் 1ஓட நோட்ஸை எடுத்துக்க போகிறோம். ஃபைனலாக நம்ம ரிவைஸ் பண்ணுறப்ப நமக்கு தேவையான அளவு எல்லா கீவேர்ட்ஸும் இருக்க மாதிரி அந்த வேர்ட்ஸை பார்த்தா நம்ம படித்த எல்லா கான்செப்ட்ஸும் ஞாபகம் வர அளவுக்கு ஒரு சூப்பரான நோட்ஸை ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் ஆடிட் ஸ்டடி மெட்டீரியல் அண்ட் ஆடிட் நோட்ஸ். ஓகே, இதுக்கெலாம் நோட்ஸ் தேவைப்படாது. நோட்ஸ் கொஞ்சம் எக்ஸாம் ஓரியன்டாகவே எடுத்துக்கலாம். ஓகே, ஆரிஜின் ஆஃப் ஆடிட்டிங். ஆரிஜின் ஆஃப் ஆடிட்டிங்கில் நமக்கு பெருசாக எதுவும் கேட்க மாட்டாங்க, பட் ஸ்டில் கீவேர்ட்ஸை மட்டும் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் என்ன பார்த்தோம், நம்ம கௌட்டில்யா அங்கிள் என்ன எழுதினார், அர்த்தசாஸ்திரா எழுதினார் 4th century BCயில். ஸ்பெல்லிங் KDTALY. அர்த்தசாஸ்திரா ஏலாம் வரல. ரெண்டு ஹெச் வருதா என்ன? இங்கே ஹெச் வரல. ஃபோர்த் செஞ்சுரி பிசி. அடுத்தது ஆடிட், லாட்டின் வேர்டு கரெக்டா? லாட்டினில் AUDIRE அப்படின்னு நினைக்கிறேன். அப்படின்னா என்ன? டு HEAR அப்படின்றது அதோட மீனிங் கரெக்டா? ஆடிட்டு லாட்டின் வேர்டு AUDIRE அப்படின்னா டு ஹியர். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா பிரிட்டிஷ் இந்தியாவில் 1860 வந்தாங்க. ஓகே, ஆரிஜின் ஆஃப் ஆடிட்டிங்கில் நமக்கு இவ்வளோ தெரிஞ்சால் போதும். இல்லை, இன்னும் ஒன்று இருக்குது. அக்கௌண்டிங் அண்ட் ஆடிட் ஃபங்க்ஷன்ஸ் இது தெரிஞ்சிருக்கணும். லேட்டர் ஆன் ஆஃபீஸ் ஆஃப் ஆடிட்டர் ஜெனரல் வாஸ் கிவன் ஸ்டாட்யூட்டரி ரெகக்னிஷன். ப்ரெசன்ட்லி கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா இஸ் அன் இண்டிபெண்டன்ட் கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஆடிட்டிங் கவர்மெண்ட் ரெசிப்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகே, ஸ்டாட்யூட்டரி ரெகக்னிஷன் கொடுத்தாங்க. அப்புறமா என்னாச்சு? லேட்டர் statutory recognition. Okay. Presently
கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட் ஜெனரல் அவங்க தான் வந்துட்டு இண்டிபெண்டன்ட் கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஆடிட்டிங் கவர்மெண்ட் ரெசிப்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். இண்டிபெண்டன்ட் கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டியா? கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி இது ரொம்ப மொத்தமாக இருக்க மாதிரி இல்லை, நம்ம ஏன் இதை வச்சு எழுதிக்கக்கூடாது? இதை செலக்ட் பண்ணிலாம் அப்படி மாற்ற முடியாதா? ஓகே, authority which is responsible. இதில் எழுதுனா ரொம்ப சின்னதாக இருக்க மாதிரி இருக்குது, அதில் எழுதுனா ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருக்குது. நான் என்ன பண்ணுவேன்? லெட்ஸ் சி, ஃபவுண்டைன் பென்னுக்கு பதிலாக பால் பென். இதிலே டிப் ஃப்ளாட்னஸ் இதை கம்மி பண்ணி பார்ப்போம். ஓகே, ஐ கெஸ் இதுதான் டிப் ஷார்ப்னஸ் 25% வந்தால் நமக்கு பிடிச்ச மாதிரி வருது. இண்டிபெண்டன்ட் கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி which is responsible for I didn't expect this. எனக்கு இது பிடிக்கல. பேசாமல் பால் பெனில் எழுதி பார்ப்போம். which is இது ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கோ? responsible for auditing government receipts and expenditure. Okay, I don't like this. ஆல்ரெடி இருந்த மாதிரி இருக்கட்டும். ப்ரெசன்ட்லி சிஎன்டிஏஜி என்னது? இண்டிபெண்டன்ட் கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி. Responsible for auditing government receipts and expenditure. Okay, origin of auditing இதை பார்த்தா நமக்கு ஞாபகம் வந்துருமா? இதை தாண்டி இதில் ஏதாவது கேட்க வாய்ப்பு இருக்கா? The Institute of Chartered Accountants of India was established as a statutory body under an Act of Parliament in 1949 for regulating the profession of chartered accountancy in the country. சரி, இதையும் ஒரு பாயிண்ட்டாக வச்சுக்கலாமே.
Statutory body under an act of parliament. Okay, origin of auditing is done. That is less important, but இனிமேல் நம்ம பார்க்க போகிறதெல்லாம் more important. Okay, let's see audit என்றால் என்ன. நம்ம ஏன் ஒரே கலரில் எழுதிட்டுருக்கோம்? நம்மக்கிட்ட எத்தனை கலர்ஸ் ஆப்ஷன் இருக்குது. ஆனால் நான் வேறு கலர் சூஸ் பண்ணுறதில்ல, வீக் ஆச்சு. பார்க்குறவங்களாம் கேவலமாக திட்டுவாங்களே. சேஃபாக பிளாக்லேயே எழுதுவோம். black audit. Auditனா என்ன? First thing is independent examination. Independent examination of financial information of any entity, whether profit oriented or not. Size or legal form. இப்படி எழுதுறேனே, இதெல்லாம் படிக்கிறப்ப படித்தா நல்லா இருக்குமா? எனக்கு ஐ ஃபீல் லைக் ஐ எம் மிஸ்ஸிங் சம்திங். இதை பார்த்தா எனக்கு நோட்ஸ் மாதிரியே ஃபீல் ஆகலை. அங்கே இருக்கிறத அப்படியே பார்த்து பார்த்து எழுதுகிற மாதிரி ஃபீல் ஆகுது. Why do I feel like this? What to do? சரி, நம்ம ஏதாவது ஃப்ளோ சார்ட் மாதிரி ட்ரை பண்ணுவோமா? பால் பென்னே வச்சுக்கலாம், சின்னதாகவே இருக்கட்டும். அதில் ஏதாவது இன்க்ரீஸ் பண்ண முடியுமா? பென் செட்டிங்ஸ், பென் கெஸ்டர்ஸ். ஓகே, நம்ம ஃப்ளோ சார்ட் மாதிரி ட்ரை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே தான் ஆடிட் இருக்குது. என்னடா இது? ஓகே, இது என்னது? ஏய், வாழ்க்கையில் முன்ன பின்ன நோட்ஸ்லாம் எடுத்து படிச்சிருந்தா இதெல்லாம் ஈஸியாக இருக்குமோ என்னவோ. சரி, ரைட்டு. That one professional course making me do all these stuffs in my life. ஆடிட் அப்படிங்கிறது இஸ் என் மைண்ட் மறுபடியும் அதில் இருக்க எல்லா வேர்ட்ஸையும் நோட்ஸில் எழுதுறதுக்கு தான் போகுது. ஆடிட் இஸ் அன் இண்டிபெண்ட் எக்ஸாமினேஷன். கீழே அப்படியே இன்னொரு பாக்ஸ் போட்டு ஆஃப் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன். இதுக்கு நான் அதையே படிச்சுட்டு போயிடுவேனேடா. கீவேர்ட்ஸ் மட்டும்தான் எழுதணும். ஓகே,
Audit is an independent examination of financial information of any entity, whether profit oriented or not, irrespective of its size and legal form, when such an examination is conducted with a view to expressing an opinion thereon. டெஃபனிஷன் கூட மனப்பாடம் ஆயிடுச்சு, ஆனால் அதை நம்மளால் நோட்ஸாக எழுத முடியல. வாட் இஸ் திஸ் அருண்? வாட் ப்ரோ? இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. என்ன பண்ணலாம்? நம்ம ஏதாவது ரெஃபரன்ஸ் பார்ப்போமா? ஆடிட் நோட்ஸ்ன்னு போட்டு பார்ப்போம். கூகுள் குரோம். நைஸ். வாவ், 10 பேஜுக்கு சிஏ டெஸ்ட் சீரீஸ்லேருந்து ஒரு பிடிஎஃப் கொடுத்துருக்காங்க, அதை பார்க்க போகிறோம். இதை சேவ்லாம் பண்ணால் தான் பார்க்க முடியுமா? இப்படி தான் நோட்ஸ் எடுக்கணும் மாட்டுக்கு. சாப்டர் 1 போட்டிருக்காங்க. மீனிங் அண்ட் நேச்சர் ஆஃப் ஆடிட்டிங் அப்படின்னு போட்டிருக்காங்க. மீனிங் ஆஃப் ஆடிட்டிங்னு போட்டு, ஆடிட் இஸ் அன் இண்டிபெண்ட் எக்ஸாமினேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் ஆஃப் எனி என்டிட்டி, வெதர் ப்ராஃபிட் ஓரியன்ட் ஆர் ரெஸ்பெக்டிவ். பாருங்கள் கைஸ், நான் எதுவும் ரொம்ப தப்பு பண்ணுற மாதிரி ஃபீல் ஆச்சு, பட் அவங்களே அதான் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக தான் எழுதி ஆகணும் போல இருக்குது. அனாலிசிஸ் ஆஃப் த டெஃபினேஷன், அவங்க அனாலிசிஸை கூட ஃபுல்லாக வேர்ட்ஸில் தான் எழுதியிருக்காங்க. ஓகே. Statement, difference between amount classification, presentation, disclosure of a reported financial item. இதெல்லாம் நமக்கே படித்த மாதிரி இல்லை. Statement can arise from fraud or error, இதெல்லாம் பார்த்தோம். சாப்டர் 1ல் எங்கெங்க டைப்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்லாம் வருது? நீரஜ் அரோரா, இது எங்கேயோ இருந்து எங்கேயோ போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் திங்க் தீஸ் ஆல் ஆர் இன் த சாப்டர் நம்பர் 1. சரி, நம்ம மாடல் தான் பார்க்க வந்தோம். மாடல் பார்த்தாச்சு. நம்ம இன்னொரு மாடல் பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இது ஆல்ரெடி நான் எழுதுன மாதிரி தான் இருக்குது. பிகாம் ஸ்டூடெண்ட்ஸா? ஐ டோன்ட் வாண்ட் பிகாம் நோட்ஸ். இன்ஸ்டாகிராமில் யாரோ சிஏ நோட்ஸ்ன்னு போட்டு வச்சுருக்காங்க. யார் அது? டோன்ட் டைவர்ட் மீ. நான் இன்ஸ்டா நோண்ட வரல, சிஏ நோட்ஸ் பார்க்க வந்தேன். சரி, அவங்க பேர் என்ன? ஒன்று இதில் நோட்ஸ் ஓப்பன் ஆகணும், இல்லைனா அங்கேயே இன்ஸ்டா ஓப்பன் ஆகணும். ரெண்டுமே இல்லாமல் ஏன் என்னை போய் சம்மந்தமே இல்லாமல் இன்ஸ்டாக்குள்ளே அப்படியே விடுற? இங்கே ஒரு பிடிஎஃப் இருக்குது. பாக்யா அச்சீவர்ஸ், ஆரிஜின் ஆஃப் ஆடிட். பாருங்கள், இவங்க தான் நம்மள மாதிரி ஆரிஜின்லேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. பட் இவங்களும் ஏன் மறுபடியும் ஃபுல்லாகவே எழுதியிருக்காங்க? இப்போ நோட்ஸ்னால் இப்படி தான் இருக்குமோ? நான் இப்போ சொல்கிறது ஃப்ளோ சார்ட் அந்த மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். பட் நோட்ஸையும் இதையும் நான் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறேன். ஓகே, நாட் பேட். நான் எழுதியிருந்தாலும் இப்படி தான் இருக்கும். ஐயோ, ரீஓப்பன் க்ளோஸ்டு டேப்லாம் அதில் பண்ண முடியாதா? சரி, ஓகே, இவ்வளோதான். நமக்கு தெரிஞ்சதை பண்ணுவோம். ஆல்ரெடி நம்ம நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ கைஸ், எப்படி வந்தாலும் பரவாயில்ல, அது அப்புறமா லேட்டராக நோட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு என்ன தோணுதோ அதை குயிக்காக எழுதுவோம். ஆடிட் இஸ் அன் இண்டிபெண்டன்ட் எக்ஸாமினேஷன் ஆஃப் வாட்? ஏய்
நான் ஒன்று போட்டால் அது ஒன்று வருது கைஸ். வெதருக்கு ஸ்பெல்லிங் தப்பு தானே? இது கொஞ்சமாவது நான் என்ன பண்ணுறேன்னு புரியுதா இல்லையா? ஏரோ மார்க்கை நான் போடுற இடத்துல போடுறதுல இது என்ன பிரச்சனை? இது ட்ரை பண்ணி பார்ப்போம். சம்மந்தமே இல்லாமல் தான் போடணும்னு ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்காங்களாட்டுக்கு இதுக்கு. கோடு மட்டும் போட்டால் கரெக்டாக வேலை செய்ய மாட்டுக்கு. ப்ராஃபிட் ஓரியன்ட். ஓ, அப்போ கோடு மட்டும் தான் போடணுமா? நான் தான் தெரியாமல் எல்லாத்தையும் பண்ணிருக்கேனா? ஓ, இது மேலே போகக்கூடாது. அப்போனா கீழே வர மாதிரி. ஏய், சரி, ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓ, இதெல்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமா? இதை முன்னாடியே சொல்லியிருந்தா நான் அழகாக அதெல்லாம் செஞ்சுருப்பேனேடா. இப்போ தான் ஒன்று ஒன்றா ஐம் அண்டர்ஸ்டாண்டிங். சே, அதுக்குள்ளே அவசரப்பட்டு இதை திட்டானே. இது என்ன, ஏதாவது கொஞ்சம் அலங்காரம்லாம் பண்ணலாமா? Audit is an independent examination of financial information of any entity, whether profit oriented or not, irrespective of its size or legal form. ஏன்னா முன்னாடி இருந்ததே நல்லா தான் இருந்துச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம், when such an examination ஆரம்பிக்கிறப்ப இங்கேருந்து வருவோம். ஏய், not this, this. இந்த போய் இதோட ஜாயின்லாம் பண்ண முடியாதா? ஆக்சுவலாக இங்கேருந்தும் ஒரு லைன் போட நான் கடமைப்பட்டிருக்கேன்.
இதுதான் ஆடிட் டெஃபினிஷன். ஓகேவா? ஆனால் இது எக்ஸாம் டைமில் பார்த்தா எனக்கு ஈஸியாக இருக்குமா, இல்லை இந்த ஆரோ மார்க்கெல்லாம் தேடி தேடி படிக்க கஷ்டமாக இருக்குமா? ஓகே, let's try to read this. Audit is an independent examination of financial information of any entity, whether profit oriented or not, irrespective of its size or legal form, when such an examination is conducted with a view to express an opinion thereon. சரி போ, என்ன வருதோ அவ்வளோதான். நம்ம இப்படிலாம் நோட்ஸ் எடுத்தால் எந்த காலத்தில் நோட்ஸ் எடுத்து எப்போ நம்ம இந்த சாப்டரை முடித்து இப்போ தான் நம்ம 3 லைனுக்கே நோட்ஸ் எடுத்திருக்கோம். Oh my god, I have to learn a lot, I guess. Audit is an independent examination of financial information. Independence here implies that the judgment of a person is not subordinate to the wishes or direction of another person who might have engaged him. The auditor should be independent of entity whose financial statements are subject to audit so that he can form an opinion without being affected by any influence. Independence increases auditor's ability to act objectively without creeping in of any biases. Okay, I understand. பட் இதை எப்படி நான் நோட்ஸாக எழுதுவேன்? சரி எழுதுவோம். மயான அமைதியாக இருக்கே, யாராவது இருக்கீங்களா? ஒரே இருட்டாக இருக்குதே.